ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு அவர் சேனல் பிரியமுடன் ஜிவிஏ. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற ரெசிபி ஒரு நான்வெஜ் ரெசிபிங்க. இட்ஸ் சிக்கன் செமி கிரேவி. நான் இன்றைக்கி சிக்கன் ஒரு செமி கிரேவியாக செய்ய போகிறேங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேங்க. சிக்கன் தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர், தயிர் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கிரேவிக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாகவும் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதனோட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போன பிறகு தக்காளி சேர்த்துக்கிறேங்க. 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் மசாலா பொருள் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது மிளகா தனியாக சேர்ந்து அரைச்சது, 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கு பிறகு கடைசியாக 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர். கூடவே நமக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா சேர்த்து கலந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேங்க. இது ஓரளவுக்கு வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்து தக்காளி இன்னும் கூட சாஃப்ட் ஆகிற அளவுக்கு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் பிறகு திறந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு அந்த கிரேவி நல்லா திக்காக இருக்குது. இந்த நேரத்தில் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதனோட சேர்த்து நல்லா அந்த மசாலா எல்லாம் சிக்கனோட சேர்ந்து வர மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். சிக்கனோட நல்லா அந்த மசாலா எல்லாம் கலந்து விட்ட பிறகு ஒரு சின்ன கப் தயிர் எடுத்து வச்சுருந்தேன். அதை இதனோட சேர்த்துக்கிறேன். கூடவே தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்து அரைச்ச மசாலா ரெடியாக இருக்குது. அந்த பேஸ்ட்டையும் இதனோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சிக்கனோட கொஞ்சம் தயிர் சேர்க்கும் போது சிக்கன் ரொம்ப சாஃப்டாக குக் ஆகுங்க. இதனோட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து அந்த கிரேவி நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் லிட் போட்டு மூடி வைக்கிறேங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கிரேவி நல்லா பாயில் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்றைக்கி நான் சிக்கன் செமி கிரேவி பண்ண போகிறேங்கிறதுனால இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு மூடிக்கிறேன். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நமக்கு சிக்கன் செமி கிரேவி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன்.
பார்க்கவே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குங்க. செம கமகமன்னு வேற இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம சிக்கன் செமி கிரேவி. இந்த சிக்கன் கிரேவி வந்து ரைஸ், இட்லி, தோசா, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர ரெசிபீஸ், ட்ராயிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.